ஆனால் ஜோசியத்துக்காரங்கிட்ட எப்ப போவீங்க? ஜாதகத்துக்காரங்கிட்டையும் ஜோசியக்காரங்கிட்டையும் அருள்வாக்குக்காரங்கிட்டையும் எப்ப போவீங்க சொல்லுங்க. கஷ்டம் வரும்பொழுதுதான் போவீங்க, கஷ்டத்துல இருக்கும் போதுதான் போவீங்க. அப்படிப்பட்ட ஜோசியக்காரன் கஷ்டப்பட்டுட்டு நீங்க இருக்கும்போது எல்லாத்தையும் நஷ்டமாயிடுச்சு, தொழில் முடங்கிருச்சு, குடும்பம் நல்லா இல்ல, குடும்பத்துல நோய் நொடி துன்பம் வந்துருச்சு, கடன் ஆயிடுச்சு, வீடை வித்தாச்சு, நகையெல்லாம் அடவுல இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுதுதான் நீங்க ஜாதகத்துக்காரங்களை தேடி போறீங்க, ஜோசியத்தை. ஆனா ஜோசியக்காரன் உங்களை வாழ விடுறானா? ஜாதகத்துக்காரன் உங்களை வாழ விடுறானா? முதல்ல உங்களோட மூளையை கொஞ்சம் திறந்து வைங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு ஏத்துக்கோங்க. உங்களை வாழ விடுறானா? நீயே எல்லாத்தையும் இழந்துட்டு நீ போகும்போது உனக்கு வாழ வழிகாட்டலாமே. மறுபடியும் உனக்கு பிரச்சனைகளை சொல்லி, பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி திருச்செந்தூருக்கு போங்க, பாவநாசம் போங்க, ராமேஸ்வரம் போங்க, பரிகாரம் பண்ணுங்க, விளக்கு ஏத்துங்க, அந்த சாமியை போய் சுத்தி கும்பிடுங்க, திவருக்கு போய் தட்சிணாபுரத்துக்கு பூஜை பண்ணுங்க, சனி பகவானை பாருங்கன்னு அவன் மறுபடியும் உங்களை துன்பத்துல தான் கொண்டு போய் விட்டானே தவிர உங்களை வழிகாட்டல. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் தான் இந்த பூமியில இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அதை நினைச்சுதான் நீங்க ஓடிடுறீங்க. ஆனா அம்மா என்னைக்காவது நீங்க துன்பத்துல வந்திருக்கும் போதோ, பிரச்சனைகள் வந்திருக்கும் போதோ, நீங்க ராமேஸ்வரம் போங்க, பாபநாசம் போங்க, நீங்க ஜாதகம் பார்த்துவாங்க, எழுதி தீபம் ஏத்துங்க, பிள்ளையார்களை சுத்தி கும்பிடுங்க சொல்லுதாங்களா? சொல்லல. ஏன்னா நீ துன்பத்துல வந்திருக்க, உனக்கு துன்பத்துக்கு தான் நான் வழிகாட்டணுமே தவிர துன்பத்தை தீக்கிறதுக்கு இன்னும் மேலும் துன்பத்தை உனக்கு நான் தரக்கூடாது. அதனாலதான் உனக்கு நான் இந்த வழியை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த எல்லையில உங்களுக்கு சொல்லப்படுது, நடக்கக்கூடிய காரியங்களில் சொல்லப்படுது. ஏன் சொன்னா இங்க சொல்றாங்க, அதை ஏற்றுக்கூடக்கூடிய தன்மையோட நீங்க ஏத்துக்கிட்டால் மட்டும்தான். உங்களோட மனசை இன்னும் தெளிவாக்குங்க. நம்மளோட கோவில் இது, நம்மளோட ஆன்மீகம், நம்மளோட வாழ்க்கையோட தரம். உங்களோட தரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும். உங்க எல்லார்ட்டையும் நான் மறுபடியும் புரியுற மாதிரி சொல்றேன், விழிப்புணர்வோட தயவு செய்து இருங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க மனசு தெளிவா இருந்தால் மட்டும்தான் நீங்க தெளிவான முடிவு எடுக்க முடியும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியும். நீங்க நல்லா இல்லைன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்ட முடியாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணங்களை நீங்க முதல்ல மாத்துங்க. உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா அது உங்களோடய வச்சுக்கோங்க, இன்னொருத்தங்களையும் சொல்லி அவங்கள கெடுக்காதீங்க. இது மோசமான விஷயம். இதோட தண்டனையை நீங்க அனுபவிச்சே ஆகுவீங்க. உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அதோட வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நகக்கிரகங்கள் இருக்கு. எல்லா நகக்கிரகங்களும் ஒண்ணுக்கு ஒன்னா பாக்குதா? ஒண்ணுக்கு ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நகக்கிரகத்தை நல்லா பாருங்க, எந்த நகக்கிரகமும் கண்டிப்பா யாரையும் பார்க்காது. அது வேற வேற திசையை நோக்கி உட்காந்துருக்கும். ஒரு நகக்கிரகம் இன்னொரு நகக்கிரகத்துக்கு பிடிக்காது. ஆனா அது ஒரே இடத்துலதான் இருக்கு, ஒரே ரவுண்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது என்ன பண்ணுது, நாங்க ஒரே இடத்துல இருந்தாலும் நாங்க வேற வேற திசையை நோக்கி இருக்கிறோம். அப்போ கிரகம்ங்கிறது இங்க எல்லாமே சேர்ந்ததுதான். ஓன் கிரகம் வேற, என் கிரகம் வேற, உன்னோட தன்மை வேற, என்னோட தன்மை வேற. எல்லாரும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பிடிக்கலங்கிறதுக்காண்டி இன்னொருத்தங்களை நீங்க குறை சொன்னதுனால நீங்க தான் குறையாகிடுவீங்களே தவிர அவங்களை குறைத்து பேச முடியாது. அப்ப நம்ம உள்வாங்கிக்கோங்க, நம்ம என்ன சொல்ல வாரோங்கிறத உள்வாங்கிக்கோங்க. அம்மாவை நல்லா நேசிங்க. இனிமேல் வார்த்தைகளை கண்டிப்பா நல்லபடியா விடுவீங்களா? நிஜமாவா? நல்லா பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? நல்லானா என்னது? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், யாரையாவது புன்னகையோட நீங்க நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா, தொழில் எப்படி இருக்குது, போன வருஷம் கடன் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களா, அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 3 வேளை சாப்பிடுறீங்களா, யாராவது இப்படி ஒரு நலன் விசாரிச்சிருப்பீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க. அப்படிலாம் நம்ம பேச முடியல, அந்த ஒரு சூழ்நிலை நமக்குள்ள வந்துருச்சு. அதனால எல்லாரும் நல்லா இருங்க, வார்த்தைகளை நல்லா பேசுங்க, ஆன்மீகத்தை உயர்த்துங்க. எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன தெரியுமா, ஆன்மீக கோவில்கள் உயர்ந்தே தவிர ஆன்மீகத்துல இருக்கிற நம்ம உயரம் எடுக்கிறோம், கும்பிட நம்ம உயரம் எடுப்போம். நம்ம உயரணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களால உயர முடியும். நம்மளுடைய எண்ணங்களை நீங்க எப்பொழுதுமே உருவாக்குங்க. உங்ககிட்ட இன்னும் ஒரு முக்கியமா சொல்றேன், இவங்களுக்கு நடந்துச்சு அவங்களுக்கு நடந்துச்சா, அவங்களுக்கு நடந்துச்சு இவங்களுக்கு நடந்துச்சா, இதை பத்தியே கேட்காதீங்க. அவங்க தன்மை வேற, இவங்க தன்மை வேற. அப்படி நீங்க சிந்திங்க. நீங்க அப்படி ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த எண்ணங்களை நம்ம எப்பொழுதுமே யோசிக்க கூடாது. எந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அந்த நேரத்துல அதை நடத்திடுங்க. அதை நடத்தலைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். சரி, அடுத்த கருத்துக்கு போயிடலாம்.
இப்ப நீங்க வார்த்தைகளை நல்லா பாத்துக்கோங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா சங்கரன் கோபுரம் தெரியும். நம்ம அப்படியே சிவகிரி கிட்ட போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம்லாம் தெரியும். நாங்கள் முந்தல் மலையில ஏறிட்டோம்னா தென்காசி கோபுரம் தெரியும். ஆனா இப்போ கோபுரம் தெரியல. ஏன் கோபுரம் தெரியல? உயர்ந்தது பூரா ஹாஸ்பிட்டல், கல்வி கூடம், பள்ளிக்கூடம், காலேஜ், ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம், காலேஜ், ஹோட்டல். நல்லா திங்கணும், நல்லா படிக்கணும், நல்லா திங்கணும், அடுத்து ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடணும், நல்ல ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடணும். இவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. படின்னு தான் சொல்றீங்க. படிச்சோம், படிப்பு தேவை, அவசியம். படிச்சவங்க படிச்சதுக்குள்ளதான் வேலைக்கு போகணுங்கிறது அவசியம் இல்லை. படிப்பு தேவை, அறிவுக்கு தேவை. அந்த படிப்பை வச்சு நீங்க ஏதாவது செய்யலாம். ஆனா வருங்காலத்துல படிப்பை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. மூளையை வச்சுதான் நிறைய செய்ய முடியும் இனிமேல் வருங்காலத்துல. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்டு உங்க கூட படிச்சவன் நல்லா படிச்சிருப்பான், நீங்க முட்டாளா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க, படிச்சவன் ஏதோ டீ கடை வச்சிருப்பான், இல்லைன்னா ஒரு பழக்கடை வச்சிருப்பான். ஏன் அவனுக்கு வேலை கிடைக்கல? கவர்மெண்ட் வேலை. விதி விளையாடும். கல்வி தேவை, அவ்வளவுதான். ஆனா கல்வியே வாழ்க்கையா? இன்னைக்கு என் பிள்ளை 90 மார்க் எடுக்கு, உன் பிள்ளை 100 மார்க் எடுக்குன்னா என் பிள்ளையும் 100 மார்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. படி, அதை தெரிஞ்சுக்கோ. 100 மார்க் எதையும் சாதிக்க போறது கிடையாது. 100 மார்க் எதையும் சாதிக்க போறது இல்லை. படிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஒழுக்கத்தோட படிக்க வைங்க. ஒழுக்கத்தோட படிக்க வைங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? பிள்ளைகளை கண்டிப்போட இருங்க. விஷ்ணுபிரியா முந்தானத்து சாப்பாட்டு வீடியோல ஒண்ணு பேசியிருப்பாங்க. எனக்கு இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கெட்டல, இன்னும் அவளுக்கு கெட்டல. ஏன் கெட்டல? பணத்தோட மதிப்பு தெரியணும். நான் போட்டிருக்க ட்ரெஸ் 300 ரூபாய்க்கு மேல நான் போட்டதே கிடையாது ட்ரெஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழுங்க. சரிங்க, இன்னைக்கு பெண்களை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே அனுபவம் போலாம். உங்க பெண்களை பத்தி இன்னைக்கு நான் 1-2 விஷயங்கள் சொல்றேன். நீங்க மாறணும். மாறுவீங்களா? மதத்துல, நம்ம இந்து மதத்துல பெரிய தெய்வமா போற்றக்கூடிய தெய்வங்கள் யாரு? சிவன், பிரம்மன், விஷ்ணு. ஜீசஸ் மதத்துல இயேசுநாதர். அதுக்கடுத்து இஸ்லாமிய மதத்துல அல்லாஹ், புத்த மதத்துல புத்தன். இப்படின்னு எல்லா மதத்திலையும் ஆண்களை தான் மென்ஷன் பண்ணி பேசிருக்கீங்க, பெரிய ஆளு. எங்கேயாவது பெண்களை எங்கேயாவது பேசிருக்கீங்களா? எங்கேயாவது? பெண்களை உங்களை தான் கேட்கிறேன். ஆம்பளைங்களை தூர விட்டுருங்க. உயர்த்திக்கிட்டே இருக்கிறது நீங்க தான். ஆண்களை உயர்த்துங்க. உங்களை மதிக்கக்கூடிய தன்மையில இருந்தால் உயர்த்துங்க. உங்களை கேவலப்படுத்துற ஆம்பளைங்களை உயர்த்துறதுக்கு அவசியம் இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்களைத்தான் உயர்த்தி வச்சிருக்கீங்க. கடவுளிலேயும் சரி, நாட்டிலையும் சரி. இதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே பெண்கள் நீங்க எவ்வளவு தியாகம் செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கீங்க. நிறைய ஆம்பளைங்களை பத்தி நான் சொல்லணும்னா, இந்த கோயில் பெண்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப இருக்கும். பெண்கள் தான் அம்மாவுக்கு நிறைய நேசிப்பீங்க. பெண்களுக்கு தான் அளவு கடந்த அன்பு வரும். இன்னைக்கு உன்னோட பிள்ளை திரும்ப முருகன் கோவிலுக்கு மாலை போடுறான்னு சொன்ன மறு செகண்டே, தங்கம் போடு தங்கம், நான் உனக்கு விரதம் இருக்கேன், உனக்கு சாப்பாடு வாங்கி செஞ்சு தாரேன் அப்படின்னு அந்த முருகன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு தயாராக்கி அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணக்கூடியது பெண்கள். ஐயப்பன் கோயிலுக்கு புருஷன் மாலை போடுறாருன்னா நல்லா இருப்பீங்க, போடுங்க, நானும் சேர்ந்து விரதம் இருக்கேன். 2 வேளை குளிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுக்கு நீங்க துணை புரியுறீங்க. இதே இது நீங்க ஒரு இருக்கன்குடி மாரியம்மனுக்கோ மருவத்தூருக்கோ இல்ல பவானி அம்மன் கோயிலுக்கோ மாலை போட்டு உன் குடியார புருஷனும் உன் உருப்படாத மாவனும் உனக்கு ஹெல்ப் பண்றானான்னு பார்ப்போம். நீ மாலை போட்டிருப்பா, அவன் போய் குடிச்சிட்டு வருவான், ஹோட்டல்ல போய் கறி தின்ட்டு வருவான். செஞ்சியா இல்லையா? செஞ்சாலுங்களா இல்லையா? அப்போ பெண்கள் தான் உங்க குடும்பத்துக்காக நீங்க எல்லா விஷயத்திலையும் இருக்கீங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. ஆனாலும் அந்த பெண்கள் எப்பேற்பட்ட தியாகம் செய்றீங்க. என்னைக்காவது உங்க தியாகத்தை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களோட உடம்பு எவ்வளவு அழகான உடம்பு, கன்னித்தன்மையோடு இருந்து அம்மா அப்பாவுக்கு மகாராணியா வாழ்ந்து அழகா அந்த இடத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்த உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆண் மகனை நீங்க எப்படி உயர்த்தி கொண்டு வந்தீங்க. அவன் ஒரு ஆம்பளை, அவ்வளவுதான். ஒரு பெண்ணை கட்டினதுனாலதான் அவனுக்கு ஒரு குடும்ப வம்சத்தை பெத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் சக்தி நீங்க.
நீங்க ஒரு குழந்தைய பெற்று கொடுத்து அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜிகளை எல்லாம் பாழாக்கி ரத்தத்தெல்லாம் பாழாக்கி அவன் மகனுக்கு கொடுத்து உங்க அழகான உடலை பிள்ளை பெற்று தொப்பை போட வச்சு உடம்பு மடிப்பு போட்டு 40 வயசுல 35 வயசுல அசிங்கமாயிருங்க. ஆனா இது எல்லாமே இந்த ஆம்பளைக்காண்டி செஞ்ச. ஆனா அந்த ஆம்பளை ஈஸியா உன்னைய பிடிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு பெண் எவ்வளவு பெரிய முட்டாளாக நீ இன்னும் வாழுத, இனிமேல் வாழ போற. ஒரு பெண் எப்பயுமே நான் உனக்காக நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன், உனக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற தியாகம் இன்னும் இந்த பெண்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் கல்யாணம் முடிக்கிறனால தான் புருஷனுக்கு நான் பிடிச்சவளாக நடந்துக்கிறானாங்கிற கேள்விதான் இந்த பெண்ணுக்கு முதல்ல இருக்குது. என் புருஷனுக்கு என்னை பிடிக்குதா, இனி அவர் நல்லா வச்சுக்கிறாரா, இனி காதலிக்கிறாரா, என் மேல ஏன் இவர் அன்பு செலுத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பொண்ணுக்கு இருக்கு. உனக்கு பிடிச்சா என்னடா, பிடிக்காட்டா என்னடா, நான் இப்படித்தான் வாழணும்னு எந்த பெண்ணு நீங்க நினைக்கலையே. அவனுக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்கேனா, உங்களை மாத்திக்கிற விரும்புறீங்க. ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா கண்ணீர் விட்டு கதறீங்க, எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும். உங்க உடம்பு அம்மா போறத பத்தி நினைக்கல. ஒரு தாய்மையை நீங்க முழுமையாக நீங்க நேசிக்கிறீங்க, அவனுக்கு பெத்து கொடுக்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு அவன் குடிச்சிட்டு ஊர் மேயிறான், என்னென்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறான், உன்னை விட்டு எத்தனையோ பொம்பளைங்க கூட போய்கிட்டு இருக்கிறான், பல்ல காட்டிக்கிட்டு உன் மனசை புரிஞ்சுக்கிடாம. ஆனாலும் அவன் பெத்த பிள்ளை, அவனு கூட நீ சேர்ந்து பெத்த பிள்ளைய உயர்த்துறதுக்காக உன் உடம்ப காயப்படுத்தி வேலை பார்த்து கண்ணீர் வெடிச்சு பழைய சோறை சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் நீ தியாகம் செய்ய. இதை என்னைக்காவது உன் வீட்டாளர்கள் மதிச்சிருக்காங்களா? முதல்ல பெண்களை மதிக்க தெரியணும். முதல்ல பெண்களோட மரியாதை பெண்ணுக்கு தெரியணும். உன் மரியாதை என்னன்னு முதல்ல உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ எப்படிப்பட்டவளுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க தாழ்வு மனப்பான்மைக்கு போகாம உங்களால இருக்க முடியும். உங்களை ஈஸியா தள்ளிடுவோம். உன் மூஞ்ச பாரு, உன் முகரைய பாரு, உன்னை கெட்டினதுல இருந்தே நான் நல்லா இல்லை, உன் வாழ்க்கை உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கல, உன் சோறு பிடிக்கல, உன் ட்ரெஸ் பிடிக்கல, உன் நட பிடிக்கலன்னு ஒரு புருஷன் சொல்லட்டும், நீ அப்படியே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடுவேன். உன்னால எந்திரிச்சு வெளியிலேயே வரமாட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. போடா, உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்னடா, உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன. நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், கவனிச்சீங்கன்னா தெரியும். இன்னைக்கு உங்க புருஷனுக்கு நீங்க பழைய பொருள். இன்னைக்கு உங்க புருஷனுக்கு நீங்க பழைய பொருள். உங்களை பார்த்தா பிடிக்கல, உங்க மூஞ்ச பார்த்தா பிடிக்கல, உங்க இடுப்பை பார்த்தா பிடிக்கல, உங்க நடைய பிடிக்கல, உங்க சோறு பிடிக்கல, உங்க கூட வாழை பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கல, பழசு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ புதுசு, உன்னை பிடிச்சிருக்கு. அதை நீ உன் புருஷனுக்கு முதல்ல உணர்த்து. உனக்கு பிடிக்கலட்டா என்னடா, எனக்கு இன்னொருத்தன் என்னைய புதுசுன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்ச என்னை இன்னொருத்தன் லைக் பண்ணிட்டு இருக்கான். அதை ஒவ்வொரு ஆண்மகனும் தெரிந்தால் இந்த கணவன் மனைவிங்கிற வாழ்க்கைக்குள்ள விரிசல்கள் வராது. இதை தெரியாம தான் இன்னைக்கு கணவன் மனைவிகளோட வாழ்க்கையில இங்க விரிசல்கள் நிறைய இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் முதல்ல தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகாத. நான் அடுத்து எப்படினாலும் வாழுவேன், எப்படினாலும் வாழுவேன்னு நினைச்சிட்டு நீ உன்னை பத்தி நீ சிந்தி. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு கேட்கட்டுமா, பெண்கள் இல்லாம இங்க என்ன உண்டு, நீங்க இல்லாம இங்க என்ன உண்டு. நீங்க ஆம்பளைங்களை உயர்த்தி 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 நீங்க பிடிக்கத்தான் நீங்க இந்த ஆம்பளைங்க இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா உங்களை கீழே தட்டுறோம். ஆம்பளைங்களை மதிக்காதீங்க. நீ என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. கோவிலுனா ஆண் கோவில் தான், மதத்திலையும் ஆம்பளை சாமி தான், ஊருக்குள்ளேயும் ஆம்பளைங்க தான், உங்க வீட்டுக்குள்ளேயும் ஆம்பளைங்க தான். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இல்லாம இங்க என்ன நடந்தது? எதுக்கு எடுத்தாலும் அழுதுறீங்க, கோல கண்ணீர் அழுகுறீங்க. எதுக்கெடு கண்ணீர்? இந்த கண்ணீர் எதுக்கு விடுதோம்னு கொஞ்சமாடி யோசிக்க வேண்டாம்? உங்களோட மனசை தெளிவுபடுத்தி எதுக்கு எடுத்தாலும் அழுகாதீங்க. அவன் இல்லாம உங்களால வாழ முடியுங்கிற நம்பிக்கையில வாங்க. உங்ககிட்ட குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, அன்புக்காக தயவு செய்து ஆம்பளைங்களோட அன்புக்காக ஒரு பெண் அழுகாது. ஆம்பளை அன்பு ஒண்ணு அவளை சிறந்தது கிடையாது. ஆம்பளையோட அன்பு ரொம்ப சிறப்பானதெல்லாம் கிடையாது, அது சாதாரண ஒரு விஷயம். ஆனா ஒரு பெண்ணோட அன்பை ஒரு ஆண் சம்பாதிக்கணும்னா அது கஷ்டம். அதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆணோட அன்புக்காக தயவு செய்து அழுகாதீங்க. அவன் உன்கிட்ட பேசினா என்ன, அவன் உன்கிட்ட பேசலாட்டா என்ன, அவன் உனக்கு உழைச்சு கொடுத்தா என்ன, உழைச்சு கொடுக்கலாட்டா என்ன, உனக்கு நல்ல உடல் கொடுத்துருக்கேன், நல்ல மனம் கொடுத்துருக்கேன், தைரியம் கொடுத்துருக்கேன், யாரும் இல்லைன்னா என்னால வாழ முடியுங்கிற சக்தி கொடுத்துருக்கேன்.